இப்போ வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் கிட்ட நம்ம பார்க்கலாம். இந்த சில்ட்ரன்ஸ் கிட்டில் வந்து ஒரு 3 மரம் இங்கே வந்து இருக்குது. அந்த 3 மரம் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அவங்க வந்து இன்னைக்கு வந்து என்னவோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்தை பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்? நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட். நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட். ஆமாம், அவங்க 2 பேருக்கு பெருசாக என்ன ட்ரீம் இருக்குது ஃப்ரெண்ட்? என்னோட ட்ரீம் வந்துட்டு நான் வந்து ராஜோட இடத்துல வந்து ஒரு பெரிய ட்ரெஷர் பாக்ஸாக இருக்கணும்னு என்னோட ஆசை. ராஜோட கிஃப்ட் எல்லாமே அவங்களோட நகை எல்லாமே என்னோட ட்ரெஷர் பாக்ஸில் தான் இருக்கணும்னு என்னோட ஆசை ஃப்ரெண்ட். ஏய் சூப்பர்ப்பா. என்னோட ஆசை என்ன தெரியுமா? நான் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஷிப் ஆகணும்னு ஆசை. ஊர் விட்டு ஊர் போகணும், ஓஷன்லாம் கிராஸ் பண்ணணும், பெரிய பெரிய ராஜாங்கள்லாம் என்னோட ஷிப்பில் தான் வரணும். இதுதான் என்னோட ட்ரீம்ப்பா. இவங்க 2 பேர் ட்ரீம் சூப்பர்ப்பா. என்னோட ட்ரீம் என்ன தெரியுமா? நான் வந்து இந்த மலையிலேயே ரொம்ப பெரிய டால் ட்ரீயாக வளரணும், எல்லா பீப்புளும் என்னை பார்க்கணும். இதுதான் என்னோட ஆசை. இந்த 3 ட்ரீக்கும் வந்து இந்த ஒரு ஆசை இருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு ஆசை. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 3 ட்ரீயும் வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆகுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து அந்த கட் பண்ணி போட்டுட்டாங்க இந்த 3 ட்ரீயும். இப்போ இவங்க இந்த 3 ட்ரீயும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ராஜோட இடத்துல வந்து ஒரு பெரிய ட்ரெஷர் பாக்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை ஒரு சின்ன பாக்ஸை அறுத்து போட்டு என்னை வந்துட்டு ஒரு மேஜரில் வந்து வச்சிட்டாங்க, ஒரு டர்ட்டியான பிளேஸில் வச்சிட்டாங்கோ. நான் வந்து ஒரு பெரிய ஷிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்தா என்னை ஒரு சின்ன போட்டா பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் ஓஷன் கிராஸ் பண்ண முடியாது. நான் ஊர் விட்டு ஊரெல்லாம் போக முடியாது. நான் வந்து ஒரு பெரிய ட்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லாகாக கட் பண்ணி போட்டாங்க. இப்போ வந்து இந்த 3 ட்ரீயோட நிலைமையை பார்த்தீங்களா? இந்த 3 ட்ரீ, ஒரு ட்ரீ வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆகுன ஒரு ட்ரெஷர் பாக்ஸாக மாறணுன்ட்டு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் வந்து அதை வந்து ஒரு குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டாங்க. இன்னொன்று வந்து ஒரு பெரிய ஷிப் ஆகணும், அவங்க கிங்ஸ் எல்லாம் அதில் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் வந்து ஒரு குட்டியான ஒரு போட்டாக மாற்றி போட்டுட்டாங்க. அது எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இன்னொரு ட்ரீ வந்து ஒரு பெரிய மரமாக எல்லாருமே அதை பார்க்கணும், எல்லார் கண்களும் வந்து அது மேலே தான் இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படும் போது அதை வெட்டி துண்டு துண்டாக போட்டு இப்போ சைடில் இருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் வந்து ஷெப்பர்ட்ஸை பார்த்தாங்க. ஷெப்பர்ட்ஸ் வந்து இப்போ வந்து முடிவு எடுத்திருக்காங்க பெத்லஹேமுக்கு போகலான்ட்டு. ஏஞ்சல்ஸும் வந்து இந்த நியூஸை சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த வைஸ் மேனும் வந்து அந்த பிரைட் ஸ்டாரை பார்த்துட்டாங்க. இந்த ஏஞ்சல் சொன்ன விஷயத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு இங்கே பார்க்கலாம்.
நான் வந்துட்டு என்னோட ஆசை வந்துட்டு ராஜோட இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெஷர் பாக்ஸாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பாக்ஸாக இங்கே வந்துட்டு பண்ணி இங்கே விசிலாச்சிட்டாங்க. மேஜரில் ரொம்ப தர்ட்டியான பிளேஸில் விசிலாச்சிட்டாங்க. ஆனாலும் நான் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு கேரி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸாக இருக்கணும், நான் ஒரு பெரிய ப்ரெஷியஸ் கிஃப்டாக நான் கேரி பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ட்ரீயோட வாழ்க்கை வந்து இப்படி மாறி போச்சு. அதாவது ஒரு சின்ன பாக்ஸாக அது இருக்குதுன்னு அது கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு. ஒரு ட்ரெஷர் பாக்ஸாக இருக்க போகிறேன்ட்டு அது கனவு கண்டுட்டு இருந்துச்சு. ஆனால் சின்ன பாக்ஸாக மாற்றி போனால அது ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஆனால் ஏசு வந்து பிறந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்ச உடனே அந்த பாக்ஸ் என்ன நினச்சிச்சுன்னா, நான் ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட், பர்ஃபெக்ட் கிஃப்டை வந்து நான் கேரி பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இப்போ வந்து அந்த செகண்ட் ட்ரீ வந்து சின்ன ஒரு போட்டா மாத்தி போட்டாங்கன்னு அது கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ போட்டுக்கு வந்து என்ன ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்ட்டு நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ரெண்டாவது ட்ரீக்கு என்ன ஆச்சு? டீச்சர் எங்க மேல கேரே இல்லையா? பீ குவைட். இப்போ வந்து அந்த பாக்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுதுன்னு இப்போ கேட்கலாம். ஓ லார்ட், நான் வந்து ஒரு பெரிய ஷிப் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்தா நான் ஒரு சின்ன போட்டாக தான் மாறினேன். இருந்தாலும் என் போட்டில் லார்ட் ரெஸ்ட் எடுத்தாரு, ட்ராவல் பண்ணாரு. ப்ரெஷஸ் கிஃப்ட் தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த செகண்ட்ரியோட வாழ்க்கையில் வந்து அது ஒரு சின்ன போட்டாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து இயேசுவே அந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணதுனால அதுக்கு வந்து காட் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த சந்தோஷம், அது ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்டை கேரி பண்ணியிருக்குன்ட்டு அது ஒன்று இருந்துச்சு. நம்ம வந்து அடுத்ததாக அந்த மூணாவது ட்ரீக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். அந்த மூணாவது ட்ரீ வந்து நான் பெரிய ஒரு மரமாக வளரணும், எல்லாருமே என்னை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டுட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து அதை வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு சின்ன இதாக மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப கவலையாக சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மூணாவது ட்ரீ என்ன நிலைமையில இப்போ இருக்குன்ட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். What shall I do with Jesus, the Messiah? Crucify him. Crucify him. Why? அவர் என்ன crime பண்ணாரு? Crucify him. Crucify him. He claimed to be the Son of God. Crucify him. Crucify him. There is no reason to punish him. No crime done gave death penalty. Crucify him. Crucify him. நான் ஜீசஸோட டெத்துக்கு எந்த ரெஸ்பான்சிபிளுமே இல்லை. அக்கார்டிங் டு மீ இஸ் அ இன்னசென்ட். அவர் எந்த கிரைமே பண்ணலை. Crucify him. Crucify him. His blood is on us and our children. Crucify him. Crucify him. Truly is God. ஜீசஸை வந்து க்ரூசிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய எர்த் குவிக் வந்துச்சு. அந்த எர்த் குவிக் வந்த பிறகு வந்து இயேசுவை வந்து ஒருத்தன் ரெக்கக்னைஸ் பண்ணான், தட் இஸ் ட்ரூலி த சன் ஆஃப் காட்ன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவர் உயிரும் தெளிந்துட்டாரு. அந்த ஜீசஸ் ஹாஸ் பீன் ரிசன். இந்த நேரத்தில் வந்து அந்த மூணாவது ட்ரீ என்ன ஃபீல் பண்ணுதுன்னு நம்ம கேட்கலாம். நான் வந்து ஒரு பெரிய ட்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணாங்க. பட் நான் வந்து ஏசப்பாவை கேரி பண்ணிக்கிறேன். அதோட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? ஆஃப்டர் 3 days வந்து ஜீசஸ் உயிரோடு தெரிஞ்சுக்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். இதோட சந்தோஷமான விஷயம் வேறு என்ன எனக்கு? ஸோ இப்போ வந்து இந்த கதையில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா, ஏசு கிறிஸ்து வந்து இவங்க வாழ்க்கையில் வந்ததுனால, அந்த பர்ஃபெக்ட் கிஃப்ட் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்ததுனால இவங்கள வாழ்க்கையே வந்து மாறி போச்சு. அது சின்ன ஒரு பாக்ஸாக இருந்த ஒரு ட்ரீ வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு. ஒரு சின்ன போட்டாக இருந்த
அது வந்து சந்தோஷப்பட்டுச்சு. இந்த கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்களே அந்த லாக் வந்து இப்போ வந்து கிராஸில் வந்து இயேசுவை தாங்கினால அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து இயேசு வந்து அந்த பர்ஃபெக்ட் கிஃப்டாக உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா நீங்கள் வந்து அவரை அக்செப்ட் பண்ணுவீங்களா? அவர் தான் அந்த பர்ஃபெக்ட் கிஃப்டாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கார். உங்கள்கிட்ட அந்த சந்தோஷம் இருக்கா? நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அந்த பர்ஃபெக்ட் கிஃப்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? தேங்க்யூ.